Hey guys, இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினை அவனுடைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான் இல்லையா. ஸோ இப்போ அந்த விஷயம் கேள்விப்பட்டுட்டு கிட்டி பயங்கர ஷாக்கில் இருக்கான். ஆனால் அவனுடைய தங்கச்சி ஜென்னும் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோ கிட்ட கத்திட்டு இருக்கா. பொன்வலையோட தங்கச்சியை நீ எந்த நம்பிக்கையில் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்க, அவள் வந்து எப்படிப்பட்டவன்றது தெரிஞ்சும் நீ எதுக்காக அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த, அவள் பொன்வலைக்காக ஸ்பை வேலை பார்த்து இந்த ஹாஸ்பிட்டலையும் நாரடிச்சிட்டு போகிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டுருக்கான். அந்த சமயத்தில் பொன்வலை வந்துட்டு அங்கே வரா. என்னோட பேர் அடிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஜென்னுக்கும் அவளுக்கும் வந்துட்டு ஆகாமல் இருக்க ஜென் வந்துட்டு அவளை அப்படியே கடிச்சு கொத்துற ரேஞ்சுக்கு வந்துட்டு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. அப்போ பொன்வலையும் ஜென்னை வந்துட்டு ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நான் ஆல்ரெடி ஃபோனில் பேசுகிற மாதிரி தான், உங்கள் அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வந்தேன், நம்ம 2 பேரும் போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே ஹீரோவும் சரிவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜென்னு கிட்டிக்கெல்லாம் பதிலே சொல்லாமல் பொன்வலையை கூட்டிகிட்டு அவங்க அம்மாவுடைய ரூமுக்கு வந்துட்டு போகிறான். ஹீரோவோட அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு அங்கேயே கூடவே இருந்துட்டு இருக்கா இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு பொன்வலையும் ஹீரோவும் ஒன்றா வந்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆக்வர்டாக போயிடுது. பொன்வலை கிட்ட சண்டை போட்டுட்டு தானே அவங்க வந்திருக்கா. ஸோ என்ன பேசுறதே தெரில. பொன்வலையும் நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு கோவத்தோடு போய் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோக்கு முன்னாடி எதுவும் காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொன்வலை அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவை பார்த்துட்டு அவங்கள நல்லா விசாரிக்கிற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு அவங்க சீக்கிரம் சரியாயிடுவாங்க, நீ எந்த கவலையும் படாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டே வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலாக வந்துட்டு ஹீரோடைய அம்மா வந்துட்டு நல்லா இருக்கிறதுல அவளுக்கு உடன்பாடு இல்லைங்கிறது தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவள் வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இருக்கா. அப்புறம் அந்த பொன்வலையும் நம்ம ஹீரோக்கிட்ட ரொம்ப டச்சியாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் அவள் கையை வந்துட்டு தள்ளிலாம் விடாமல் நம்ம ஹீரோனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு ரொம்பவே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு அங்கே ஹீரோவை பார்க்காம பொன்வலை வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே பொன்வலை வந்துட்டு மெயினாக வந்திருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, மீடியா பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கான். அதில் பார்த்தோன்னா இப்போ அவன் ஒரு ஃபவுண்டேஷன் வந்துட்டு எடுத்து ரன் பண்ணணும். அதுக்கு இங்கே பொன்வலை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்துட்டு நிறையா பணம் வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு டீலிங் வச்சுருந்தான்ல. ஸோ இப்போ அதை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு எங்கள் அப்பா ஆரம்பித்து வச்சது இத்தனை வருஷம் நடந்துட்டுருக்கு இல்லையா, அது இனிமேவும் தொடரும். இந்த மாதிரி நாங்கள் தனியாக பண்ணாமல் எங்கள் அப்பாவுடைய பழைய ஹாஸ்பிட்டலாக இருக்கக்கூடிய இப்போ பொன்வலை நடத்திட்டு இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்லேருந்து நாங்கள் வந்துட்டு கை கொடுத்து ஒன்றா பண்ண போகிறோம். ஸோ பொன்வலையை வந்துட்டு நான் எல்லாருக்கும் முன்னாடி வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கூப்பிட்றான். பொன்வலையும் ஹீரோ கூட நிற்கிறோமே, ஹீரோக்கு ஈக்குவலாக இருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அந்த மொமெண்டெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ அடுத்த குண்டத்துக்கு போடுறான். இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டு லீடாக இருந்து எல்லாத்தையுமே தலைமை தாங்கி ஒரு சூப்பர்வைசராக இருக்க போகிறது வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுது. ஆனால் பொன்வலைக்கு வந்துட்டு ஹீரோயினை பார்த்து செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் வந்துட்டு இத்தனை பேருக்கு முன்னாடி மறுக்க முடியாததுனால தான் சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்ருக்கா. ஹீரோவும் வந்துட்டு இங்கே பொன்வலையோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அங்கே எல்லாமே முடிச்சு கிளம்புனதுக்கப்புறமா பொன்வலை நம்ம ஹீரோயினை மேலே வந்துட்டு இழுத்துட்டு வரா. தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க, இதுக்கு தான் இப்போ நீங்கள் வந்தியா, ஸோ சொன்ன மாதிரியே வந்துட்டு நான் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கல, ஹீரோக்கு எனக்கும் மத்தியில் வந்து நின்றுட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியாது அப்படின்ன உடனே, நீ அப்பா வந்துட்டு அவன் அனௌன்ஸ் பண்ணப்போ தட்டி கழிச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கத்துறா. அதுக்கு நம்ம ஹீரோயினும், அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடி நான் வந்துட்டு மறுத்திருந்தா உனக்கும் ஹீரோக்கும் தானே தசிங்கம், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கெட்ட பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, இங்கே வந்து 2 நாளில் வந்துட்டு அவனை உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமும் வந்துட்டு இன்னும் உன் நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கியா, அவன் எனக்கு எவ்வளோ வேணும்னு நான் சொல்லியும் நீ திரும்ப திரும்ப பண்ணுறேன்னா, நீ அம்மாவையும் அப்பாவையும் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு பிரிச்சது பத்தாதுன்னு நான் வந்துட்டு நம்பிக்கை வச்சு விரும்பக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனையும் வந்துட்டு உன் பக்கம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்கள, உனக்குலாம் ஏன் இவ்வளோ மட்டமான புத்தி, நான் எதை விரும்புகிறனோ அதுதான் உனக்கு தேவையா, அதுதான் வந்துட்டு நீ எல்லாத்தையும் உன்கிட்ட வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவியா, இப்போ அப்படி தான் வந்துட்டு ஹீரோவும் என்கிட்ட இருந்து பறிச்சுக்க பார்க்குறல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. ஸோ ஹீரோயினை பிடிச்சி அப்பப்போ தள்ளுறா அடிக்கிறா எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு பொறுமையாக சொல்கிறா, ஹீரோவுடைய அம்மாக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன், அவங்க சரியான உடனே நான் கிளப்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன் அம்மாவை கொலை பண்ணவளை வந்துட்டு இவ்வளோ தாங்கி அவளோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணா, உனக்கு அம்மா மேலே கொஞ்சம் கூட பாசம் இல்லைல்ல, அம்மாவை எப்படா விட்டுட்டு போனோமோ அப்போவே முழுசாக தலை முழுக்கிட்டல்ல, எனக்கு இருக்கக்கூடிய கோபம் வந்து உனக்கு கொஞ்சமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து கத்திக்கிட்டே இருக்கா. ஸோ இதோட வந்துட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, நான் வந்துட்டு அவங்கள, அதாவது ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா மரியாதையாக நீயே வந்துட்டு அவங்கள கொண்டுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடு, அப்போ தான் ஹீரோ வந்துட்டு உன்னை வெறுப்பான், உன்னை தேட மாட்டான், அதுக்கு பதிலாக அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய என்ன வந்துட்டு அவன் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பான். ஸோ நானும் அவனும் நான் ஆசைப்பட்ட மாதிரி வந்துட்டு ஹாப்பியாக வாழ்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, நீ என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சு தான் பேசுறியா அப்படின்னு உடனே, நீ தான் சொல்லிட்டு இருக்கே ஹீரோடைய அம்மாவுக்கு சரியானதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போயிடுவேன்னு, அவங்க சரியாகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, என்னோட சந்தோஷத்துக்கு முக்கியம் கொடுக்கறதான்னு எனக்கு வந்துட்டு கனவுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் ஒரே வழி, ஹீரோவோட அம்மாவை கொண்டுட்டு அவனோட வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோயினும் வந்துட்டு தன்னோட அக்கா வந்துட்டு முன்னாடி இந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க
அப்பா அம்மா ஒன்றா இருந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக வந்து பாண்டாகிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பிரிஞ்ச சமயத்துலேருந்தே இவ வந்துட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னாலமா வந்துட்டு இவளை எந்த அளவுக்கு வந்து பிடிச்சி தள்ளுறா, எந்த அளவுக்கு இவன் மேலே வெறுப்பை வந்து உமிழ்றா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யோசிச்சு பார்த்து அப்படியே அழுதுட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அழுததில் வந்து அவளுக்கு தலைவலியும் வந்துடுது. அவளுடைய ஒரு கேபினுக்கு வந்து உட்காந்துருக்கும் போது தான் அங்கே வந்து நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி இங்கே தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அப்போ இருந்திருக்கக்கூடிய ஒரு நர்ஸ் ஃப்ரெண்டு அவளை பார்க்கறதுக்காக வரா. ஃப்ரெண்டு பேர் பப்பு. ஆமாம், இந்த நாடகத்தில் வந்துட்டு பப்பு கிட்டின்னு எல்லாம் தான் பேர் வச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு தெப்புக்கும் அப்புறம் நம்ம ஹீரோயின் 2 பேருக்குமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கா. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, தெப்பு மூலமாக நான் ஆல்ரெடி கேள்விப்பட்டேன், ஹீரோயினை கட்டாயப்படுத்தி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கேட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே நான் அப்பப்போ மீட் பண்ணுறதா சொல்ல, ஹீரோயினும் இல்லை ஹீரோக்கு வந்துட்டு நம்ம 2 பேருக்கும் பழக்கம் இருக்கிறது வந்து தெரிய வேண்டாம், அப்படி தெரிஞ்சால் உனக்கும் நாளை பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வரும், அப்படி இல்லைனா வந்துட்டு அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு அவன் நம்ம கிட்ட இருந்து மறைக்க ஆரம்பிச்சிருவான், அதனால் நீ எனக்கு தெரியாத மாதிரியே நடந்துக்கோ, ஆல்ரெடி தெப்பு நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது தெரிஞ்சு அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட உடனே அந்த நர்ஸும் வந்துட்டு சரின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ அந்த நர்ஸ் பப்பு வந்துட்டு ஹீரோவுடைய அம்மாவை பார்த்துட்டு இருக்கும் போது தான் ஹீரோ கரெக்டாக உள்ளே என்ட்ரு ஆகிறான். நீங்கள் எதுக்காக இங்கே பார்த்துட்ருக்கீங்க, ஹீரோயின் தானே இங்கே பார்த்துக்கணும், அவள் வேலை செய்யாமல் என்ன ஓப்பி அடிச்சுட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல தலைவலின்னு சொன்னாங்க, ஸோ அங்கே வந்து டாக்டர்ஸ் ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்ன உடனே அதுக்கு ஹீரோவும் ஏன் அவங்க எதுக்கு அங்கே போனா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கும் போது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகம் தான், டாக்டர்ஸ்னாலே ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வேறு அவங்கள சூப்பர்வைசராக போட்டிருக்கீங்க, பாவம் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோ எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சர்க்காஸ்டிக்கலாலாம் கமெண்ட் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு இவ பேசுகிறது வந்துட்டு டபுள் நோக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது வந்து புரியாமல் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சுங்கிற பதட்டத்தில் தான் மனசுக்குள்ளே வந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ இங்கே இந்த நர்ஸ் கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், நானும் டாக்டருக்கு ஈக்குவலாக எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் இல்லை நான் டாக்டர்கிட்டே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை வந்து தேடி அங்கே இருக்கக்கூடிய டாக்டர் ரூமில் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறத பார்க்குறான். அவன் அந்த மாதிரி சோர்ந்து போய் தூங்குறத பார்த்தோன்னே அவனுக்கு மனசு ஒரு மாதிரி ஆகிடுது. அவளுக்கு ஃபீவர் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு கையை கிட்ட கொண்டு வரான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூக்கம் கலைஞ்சு எழுந்திருக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படியே 2 அடி பின்னாடி போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எழுந்த உடனே ஹீரோவும் வேலை செய்யாமல் இங்கே என்ன தூங்கிட்டு இருக்கேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தா, அங்கே நீ ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வந்து இங்கே படுத்து கிடக்கிற அப்படின்னு உடனே எனக்கு சுத்தமாக உடம்பு முடியல, அதனால தான் வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையான ஒரு நர்ஸ் தான் நாங்கள் விட்டுட்டு வந்திருக்கேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஸோ எப்படி இந்த மாதிரி தூங்கிட்டே இருந்து ஓப்பி அடிச்சுட்டு சம்பளம் வாங்கலாம் தான் அவனுக்கு வந்து என்னம்மா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கொஞ்சம் அந்த சாஃப்ட் கார்னராக மறைச்சி வச்சு அவளை கத்திட்டு இருக்கும் போது அவளும் சரின்னு சொல்லிட்டு கோட்டை போட்டுட்டு கிளம்பையில் அங்கே தெப்பு வரான். உனக்காக ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயினும் எனக்கு சாப்பிட்றதுக்கெலாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எப்போவுமா அடுத்தவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத நிறுத்து, உன் ஹெல்த்தை முதல்ல பாரு, உனக்குன்னு வந்து கொஞ்சமாவது செல்ஃபிஷாக இருக்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தெப்பு வந்து நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோவும் தெப்பை பார்த்துட்டு ஒரு சர்ஜனுக்கு இந்த ரூமில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒரு சிஇஓக்கு இந்த ரூமில் என்ன வேலை, இது டாக்டர்ஸ் கேபின், நாங்கள் யார் வேணாலும் வரலாம், ஆனால் சிஇஓ எதுக்காக இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வாயடிக்க போக வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி லேட் ஆகுது, நான் இங்கே வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, சும்மா சம்பளம் வாங்குறேன்னு யாரும் நினச்சிடக்கூடாதுல்ல, அதனால் நான் முதல்ல பேஷண்ட்டை பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஹீரோடைய அம்மாவை பற்றி வந்து கமெண்ட் பண்ணிட்டாங்கிறது கிளம்பையில் தெப்பு வந்துட்டு அவ கூட ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூட ஒன்றா வரான். தெப்பு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக சொல்லு, ஹீரோ உன்னை ரொம்ப புள்ளி பண்ணுறானா என்கிட்ட சொல்லு, தயங்காத, எனக்கு என்ன ஆகும்னா நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒழுங்காகவே ரெஸ்ட் எடுக்கல, ஃபீவர் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு பார்க்குறான். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பார்க்க வந்து பயங்கரமாக வந்துட்டு ஸ்டொமக் பர்ன் ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது, தன்னை அறியாமல் ஜலஸாக வந்து ஃபீல் பண்ணுறான். ஸோ இங்கே ஹீரோயினும் எனக்கு ஃபீவர்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் நேரம் தூங்கினதில் ரிலாக்ஸாக தான் ஃபீல் பண்ணுறேன், ஸோ ஏதாவது நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போக அவள் கண்ணுக்கு முன்னாடி மறையிற வரைக்கும் வந்துட்டு தெப்பாவை போனத்தை செய்வே பார்த்துக்கிட்டு இருக்க ஹீரோவும் தெப்போ எந்த மாதிரியான அர்த்தத்தில் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கவனிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த ரத்தி, அதாவது நித்தினுடைய எக்ஸ் இருக்கா இல்லையா, அவள் இப்போ பார்த்தோம் பொன்மலை இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு பொன்மலையோட ஆஃபீஸ்க்கு வரா. ஸோ அங்கே வந்துட்டு பொன்மலை கிட்ட ஒரு ஃபைலில் சைன் வாங்கணும், ஃபைலை வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவளோட கேபின்குள்ளே வரா. அங்கே வந்த உடனே ஸ்பை வேலை பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. அங்கே என்னெல்லாம் ஃபைல்ஸ் இருக்குது, என்னெல்லாம் வந்துட்டு ஏதாவது வந்து அவளுக்கு டீட்டெயில்ஸ் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கும் போது தான் நித்தினும் இவளும் சேர்ந்து இப்போ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் சைன் பண்ணாங்கல்ல. நித்தினுக்கு வந்துட்டு அந்த ஃபார்மசி கம்பெனியில் நிறைய ஷேர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு எடுத்து படிக்கிறா. அதை படித்த உடனே தான் அவளுக்கு தெரியுது அது வந்து முழுக்க வந்து இவங்க 2 பேரோடைய கூட்டமைப்பில் தான் அந்த ஃபார்மசி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்ரெடி இவளுக்கு நித்தினோட தான் ஒரு டவுட் வந்திருக்கும். இப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அவள் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறா. ஸோ அங்கேருந்து அவள் கிளம்பையில் கரெக்டாக வந்துட்டு பொன்வலை உள்ளே வந்துடுறா. வந்த உடனே நீ எதுக்கு நான் இல்லாத சமயத்தில் என் கேபினில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கத்துறதுக்காக ஆரம்பிக்க, இல்லை நித்தின் தான் வந்துட்டு உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஃபைலில் சைன் வாங்கிட்டு வர சொன்னார், அதுக்காக தான் இங்கே வந்தேன், ஃபைன் இப்போ தான் உள்ளே வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கு. அங்கேருந்து கிளம்புறதுக்காக முயற்சி பண்ண நித்தினுக்கும் உனக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ இது பொன்வலை இந்த மாதிரி கொஷின் பண்ண உடனே வந்துட்டு அந்த எக்ஸும் வந்து சிரிச்சுக்கிட்டே, ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்ச மாதிரி இருந்துச்சா, நித்தினும் நானும் வந்துட்டு ரொம்ப வருஷமாக பழக்கத்தில் இருந்தோம், அதனால் உங்களுக்கு நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது வந்துட்டு அவ்வளோ நெருக்கமாக தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொன்வலை கிட்டேருந்து தப்பிச்சு அவள் வெளியில் வர கரெக்டாக நித்தின் கிட்ட மாட்டிக்கிறா. நித்தினும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்வலை ஆஃபீஸ்க்கு வெளியில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அவளும் வந்துட்டு இல்லை, இங்கே செக்ரட்டரி தான் வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்டில் பொன்வலையோட சைன் வேணும்னு சொல்லிட்டு, அதுக்காகத்தான் இங்கே வந்தேன், இப்போ தான் அவங்கக்கிட்ட ஃபைலை கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவனை செடியூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் டச்சியாக பேச, நித்தினும் வந்துட்டு நம்ம 2 பேரும் வெளியில் இருக்கோம், அதனால் இப்போல்லாம் பிஹேவ் பண்ணாத, எதுனாலும் வந்துட்டு நம்ம தனியாக இருக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட் பண்ணி அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு கிளாக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அவள் கிளம்பையில் அவளை கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப வியர்டாக பார்த்துக்கிட்டு மறுக்கிறா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணுற, ஏதோ புதுசாக பண்ணிகிட்ருக்க, ஏதாவது பிளானா அப்படின்ன உடனே, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல அதனால தான், அதுக்குன்னு வந்து எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குலாம் நினச்சிக்காத, எங்கள் அம்மாவோட டாக்டர், நீ ஒழுங்காக இருந்தால் தானே எங்கள் அம்மா நல்லா இருக்க முடியும், அதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து மறுக்க, உனக்கு ஏதாவது ஆகி எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது அது மூலமாக ஆச்சு அப்படின்னு சொன்னால் நான் அதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் சும்மா சப்பக்கட்டெல்லாம் கட்டாத, தேவையில்லாமல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதன்னு உடனே நான் உனக்கு ஆப்ஷனே கொடுக்கல, என் கூட வாந்தா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போயிடுறான். ஆனால் அவன் சொன்ன மாதிரி அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல, அதுக்கு பதிலாக வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு டின்னர் ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறான். அங்கே வந்துட்டு அவளுக்கு டின்னர்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிட சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அவளும் சாப்பிடாம வந்துட்டு அப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து அவன் பயங்கரமாக திட்டுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். நீ கொஞ்சம் கூட சத்து இல்லாமல் இருக்க, மரியாதையாக சாப்பிடுன உடனே, நீ எது சொன்னாலும் நான் கேட்டுட்டு தானே இருக்கேன், இதுக்காக சாப்பிட்ற விஷயத்தில் கூட என்னை டார்ச்சர் பண்ணுவேன், அது ஏன் இஷ்டம், விட்டு தொலை அப்படின்றான். நம்ம ஹீரோவும் அந்த நர்ஸ் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு, என்னால் தான் உனக்கு தலைவலியா, என்னால் தான் உனக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சும்மா தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக்கெல்லாம் தூக்கிட்டு கிளம்ப ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு அந்த கிளிப்பை வச்சு மிரட்டுறான். இந்த மாதிரி வந்துட்டு நான் சொல்கிறத கேட்கல, நீங்கள் உட்காந்து சாப்பிடலன்னா உங்கள் அக்காவோட அந்த கிளிப்பை வந்துட்டு வெளியிட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இவ்வளோ வேறு வழியே இல்லாமல் அவனை மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டே வந்துட்டு உட்காந்து சாப்பிட்றதுக்காக ஆரம்பிக்கிறான். அவன் சாப்பிட்றத பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவனும் திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு இப்போ பொன்வலை வந்து அவளோட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டால, அதனால இப்போ தனியாக வந்துட்டு வேற ஒரு வீட்டில் தங்கியிருக்கா. அந்த அட்ரஸ் வாங்கிக்கிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறான். அவளும் வந்துட்டு அவனை தேங்க் பண்ணிட்டு கார்லேருந்து இரிட்டேட்டடாக இறங்க, திடீர்னு வந்து தலை சுற்ற ஆரம்பிக்குது. ரொம்ப டிஸியாக ஃபீல் பண்ணிக்கிட்டு விழுக போகிறா. ஹீரோ வந்துட்டு தாங்கி பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவனும் அவள் சொல்ல கேட்காம அவளை வீட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினும் அதான் வீட்டுக்குள்ளே வந்துட்டு இறக்கி விடு, என்னை முதல்ல விட்டுட்டு நீ கிளம்பு அப்படிங்கிறா. ஹீரோவும் வந்துட்டு இரு, என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை சுற்றி பார்த்துக்கிட்டே, இந்த வீடு யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோயின் பதில் எதுவும் சொல்லாமல் நீ முதல்ல கிளம்புங்கிறா. அதுக்கு ஹீரோவும் அவளோட தலையை தொட்டு பார்த்துட்டு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணையில் ஹீரோயின் வந்துட்டு அவன் கையை விலக்கி விட்டுட்டு அவன் பக்கத்தில் இல்லாமல் வந்துட்டு தூரமாக எழுந்து போயிடுறா. உடனே ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு, என்ன நான் தொடக்கூடாது, அந்த டாக்டர் தெப்பு மட்டும் உன்னை தொட்டா கம்மன் இருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஹீரோயின் வந்துட்டு அமைதியாகவே இருக்கா. இதெல்லாம் உன்னோட சின்ன வயசு வீடா, இங்கே தான் வந்துட்டு நீ பிறந்து வளர்ந்தியா, உங்கள் அப்பா அம்மா பொன்வலை எல்லாம் நீங்கள்லாம் ஒன்றா தான் இங்கே தான் இருந்தீங்களா அப்படின்னோடனே, எங்கள் அப்பா அம்மா சின்ன வயசுலேயே வந்துட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, ஸோ அப்பா வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாரு, அம்மா கிட்ட பொன்வலை வளர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ தான் புரியுது 2 பேரும் ஏன் எலியும் புனையுமா அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, ஒரே வீட்டில் ஒன்றா இருந்திருந்தா ஒருத்துமையாக இருந்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ எங்கே அவங்க 2 பேரும் வெளில போயிருக்காங்களா, இல்லை எங்கேயாவது ட்ரிப்பு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, புது ஃபேமிலியோட வந்துட்டு ஹாப்பியாக இருந்துட்டுருக்காரு, எங்கள் அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, ஒரு ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு அவருக்கு சொல்லி முடிக்கவும் நம்ம ஹீரோவும் சாரி, உனக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கேட்டு உன்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணிட்டேன் போல், நீ கொஞ்சம் மெடிசன் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, அப்போ தானே நாளைக்கு அம்மாவை பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டக்குன்னு வந்து ஹீரோ எதிர்பார்க்காத சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, ஒரு கார் இடிச்சு போட்டு போயிட்டாங்க, காப்பாற்ற கூட இல்லை, அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு பலனளிக்காமல் எங்கள் அம்மா வந்து அங்கே செத்து போயிட்டாங்க, உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு எப்படி தெரியும், எதுக்காக என்கிட்ட இந்த கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கர ஒரு ஷாக்கில் வந்து முழிச்சுக்கிட்டே அவகிட்ட கொஷின் பண்ண, நம்ம ஹீரோயின் கொஞ்ச நேரம் உண்மையை தான் சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி வந்து அவனை வெறிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறமா வந்துட்டு தன்னை தானே வந்துட்டு மாற்றிக்கிட்டு, இல்லை ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன், நீ எதுவும் நினச்சிக்காத, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நீ ரொம்ப வியர்டாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு முனகிக்கிட்டே கிளம்பி போயிடுறான். அவன் கிளம்பி போனதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்பவும் போல் ஹீரோடைய அம்மாவை பார்த்துட்டு இருக்கும் போது அங்கே வந்து அந்த ஜென் வரா. ஸோ வந்தோடனே நம்ம ஹீரோயினாக பொன்வலை பேசுகிறா. அதே டைலாக பேசி ஹீரோவை வந்துட்டு கைக்குள்ளே போட்டுக்கதான் அவள் இங்கே வந்திருக்கா, அவங்க அம்மாவை வச்சு ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஸ்டீலர் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பட்டமும் கொடுக்குறா. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே, அதுக்கு பாய் ஃப்ரெண்டை வந்து ஸ்டீல் பண்ணுறவங்கள தான் அப்படி சொல்ல முடியும், உனக்கும் ஹீரோக்கும் மத்தியில் தான் எதுவுமே கிடையாது, ஹீரோ உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருக்கும் போது உன் பாய் ஃப்ரெண்டை நான் ஸ்டீல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கேட்குறா. ஸோ இதை கேட்டு ஜென் வந்து ரொம்ப கடுப்பாகிட்டு, நேற்று அவன் காரில் நீ கூட போனங்கிறத நான் வந்துட்டு கண் கூட பார்த்தேன், அதனால தான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்ருக்கேன், மரியாதையாக சொல்லு, நேற்று எங்கே போனேன், என்ன பண்ண, ஹீரோ வந்து என்ன பண்ணி மயக்கினேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது
ஹீரோயின் வந்துட்டு சரி உண்மையை சொல்லிடுறேன், அவன் தான் என்னை கட்டாயப்படுத்தி இங்கேருந்து வந்து கூட்டிகிட்டு போனான், என்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட வச்சான். அது மட்டும் இல்லாமல் என்னோட வீட்டுக்கு என்னை தூக்கிட்டே போனான் தெரியுமா, மெடிசன் எல்லாமே எடுத்துக்க சொல்லி அக்கறையாக பார்த்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ அவனை தான் கொஸ்டின் கேட்கணும், என்ன கிடையாது. தப்பா யார்கிட்ட என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாமல் பேசுறதுனால தான் உனக்கு இன்னும் ரிலேஷன்ஷிப்பே செட் ஆகலை போல அப்படின்லாம் சொல்லிட்டு உடனே ஜென் வந்துட்டு நம்ம ஹீரோயினை அடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. 2 பேரும் இப்படி இழுத்து பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது தான் அங்கே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் நர்ஸ் அந்த பப்பு வந்துட்டு வரா. உள்ளே வந்து சண்டையை விலக்கி விடுறா. நான் அவங்க 2 பேர் சண்டையும் வந்து ஒட்டு கேட்கலாம் இல்லை, பக்கத்தில் வந்துட்டு நர்ஸ் ஸ்டேஷனில் வரைக்கும் உங்கள் சவுண்டு கேட்குது, பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிடும் இல்லையா, அதனால தான் விலக்கி விட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சுச்சுவேஷன் ஒரு வரைக்கும் காம் பண்ணுறா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரும் உன் மேலே காண்டாகிற அளவுக்கு என்ன தான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோ எந்த வீடியோ வச்சு அவளை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காளோ அதே வீடியோவை வந்துட்டு அங்கே அந்த நர்ஸ் கிட்ட போட்டு காட்டிடுறா. அக்கா ஹீரோவோட அப்பாவுக்கு மிஸ்ட்ரஸாக இருக்கும் போதே வேற ஒரு அஃபேர்லேயும் இருந்திருக்கா, அதனால தான் இப்போ வந்துட்டு இந்த கிளிப்பை வச்சு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்கள் அக்கா வந்துட்டு என்ன நிஜத்தில் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு எனக்கு புரியலனாலும் அவள் என்னதான் இருந்தாலும் என் அக்கா இல்லையா, ஸோ அவளுக்கு நான் வந்துட்டு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், அவள் என்றைக்குமே வந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், அவள் பண்ண தப்பெல்லாம் அதுக்காக தான் சரி பண்ணுறதுக்காக துடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிடுறான். ஹீரோ வந்துட்டு இப்போ அங்கே நித்தினையும் அப்புறம் அந்த லாயரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் வந்துட்டு நடத்திட்டு இருக்கான். ஸோ அந்த கம்பெனியில் வந்துட்டு அதாவது அந்த மெடிசன் கம்பெனி இப்போ இவங்க ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கல்ல, அதில் வந்து பொன்வலை மூலமாக கேள்விப்பட்டேன், அந்த கம்பெனியில் கொஞ்சம் வந்து ஸ்டாக்ஸ் வாங்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறதா. இங்கே நித்தின் வந்துட்டு இப்போ பொன்வலை கிட்ட சொல்லிட்டு இவனுக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியாலாம் வருது, நீ ஏதாவது வந்துட்டு அவனுக்கு இது வேலை பார்த்துட்ருக்கியா, என்னையை கழட்டி விட்டுட்டு அவன் கூட கை கோர்க்கறதுக்காக அவன்கிட்ட ஏதாவது துப்பு கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறான். இவன் மேலே நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவன் பேசிகிட்டு இருக்கும் போது பொன்வலை வந்துட்டு அப்படியே வந்து அவன்கிட்ட கொஞ்சம் செடியூஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறா. நான் போய் உன்னை ஏமாத்துவேனா, நான் எப்போவுமே உன் பக்கத்தில் தான், நீ கொடுத்து தானே எனக்கு எல்லாமே வந்துச்சு, மறந்து போயிட்டியா என்ன, நீ இல்லாமல் நான் அவனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன், ஹீரோ கூட இருக்கிறது எல்லாமே அந்த கம்பெனியோட ஷேஸையை நான் சேர்த்து வாங்குறதுக்காகத்தான், அதுக்கப்புறம் அவனை கழட்டி விட்டுருவேன், நீ எதுவும் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோர்ஸ் பண்ணி மேக் அவுட்லாம் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ஹீரோயின் வந்துட்டு பட்டார்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரா. நம்மள ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நம்ம ஹீரோனுக்கு இதே வேலையாக போச்சுப்பா, எப்பாலாம் அவங்க அக்கா யார் கூடயாவது மேக் அவுட் பண்ணுறா, யாரையாவது செடியூஸ் பண்ணுறாலும் உள்ளே கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுத்துட்றா, பிரச்சனையில் மாட்டிக்கிறா. இப்போயும் அதே மாதிரியே தான் மாட்டிக்கிட்டு அங்கே திருன்னு முடிச்சுட்டு நிற்க நித்தினும் அங்கே பொன்வலையும் சேர்ந்து இவளை செம மரம் மறைக்கிறாங்க. நித்தின் வந்துட்டு உன் தங்கச்சியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மாடியில் ஏறி போயிடுறான். அப்போ ஹீரோயின் அங்கேருந்து சத்தம் போடாமல் கிளம்பையில் பொன்வலை வந்து அவளை எடுத்து பிடிச்சி தடுத்து நிறுத்துறா. நீ எதுக்காகத்தான் என் லைஃப்பில் வந்து தொலைச்சியோ எனக்கு தெரியல, நீ வந்ததுலேருந்தே எனக்கு பிரச்சனை தான், இப்போ எதுக்கு இங்கே வந்து தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினும் இது வரைக்கும் நான் வந்துட்டு நம்பிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ ஏதோ தெரியாமல் பண்ணுற, இல்லை யாரோ வந்துட்டு உன்னை ஏதோ ஒரு விஷயத்தை காட்டி பிளாக்மெயில் பண்ணி தான் இவ்வளோ கெடுதலும் ஹீரோட ஃபேமிலிக்கு பண்ண வைக்கிறாங்கலாம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீ நிஜமாவே வந்துட்டு இவன் கூட ஒரு அஃபேரில் இருந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது என்னோட விஷயத்தில் தலையிடாதன்னு உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன், உன் மரமட்டையில் ஏறவே ஏறாதா, நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறேன், இங்கே பார்த்தது எதுவுமே நீ பார்க்கல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெளியில் எங்கேயாவது சொல்லணும் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஹீரோவோட அம்மாவை கொன்னுடுவேன், அதுவும் வந்துட்டு உன் கண்ணுக்கு முன்னாடியே வச்சு கொள்ளுவேன், புரியுது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஹீரோயினை கட்டாயப்படுத்தி அங்கே வீட்டுக்கு வெளியில் வந்து தூக்கி விட்டுறா. ஸோ அந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமா இவ்வளோ வந்து பித்து பிடிச்ச மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நித்தின் அங்கே பொறுமையாக இறங்கி வரான். ஸோ உன் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிக்கும் போதே நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம பிளான் எப்போவுமே வந்துட்டு பக்காவாக இருக்கும், அவகிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன், நம்மளை பற்றி நம்மளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எதுவுமே வந்துட்டு வெளியில் போகாது, அவன் மூலமாக அவளை வந்து சைலண்ட்டாக இருப்பா, நம்மளை பற்றி எங்கேயும் பேச மாட்டா, மாட்டி விட மாட்டா அப்படின்ன உடனே அதில் நீ வந்துட்டு உறுதியாக இருக்கியா, ஏன்னா அவள் வாயை திறந்தான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன்னையும் சரி உன் தங்கச்சியும் சரி சும்மா விட மாட்டேன், 2 பேரையும் அழிச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கீழே வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ நான் அழிகிறதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேரையும் அழிச்சிருவேன், மனசில் வச்சுக்கோ, அவளை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்து, அப்படி இல்லைனா அவளை நான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ இதனால் பொன்வலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து எமோஷனல் ஆக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளாஸ் பீசஸ் வேசஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக உடச்சி எடுத்துகிட்ருக்கா. ஸோ அந்த மாதிரி அவள் கத்திக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே இருக்கக்கூடிய சிதறி கிடக்கிற ஒரு கிளாஸ் பீஸ் எடுத்துகிட்டு கையில் வந்து குத்துறா. அந்த வலி வந்து அவளுக்கு அப்போ ஆறுதலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு அவளே அவளோட ரெஸ்ட்டை கட் பண்ணிக்க போகையில் தான் ஹீரோயின் வந்துட்டு வெளியில் தான் அவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல். ஸோ கிளாஸ் பீஸ் எல்லாம் உடையிறது, இவ கத்துறது எல்லா சவுண்டையும் கேட்டுட்டு வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துடுறா. அதோட சண்டை போட்டு அந்த கையை வந்து வெட்டிக்க விடாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்கும் போது பொன்வலை வந்து கத்துறா, நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், இங்கே நடந்தது எல்லாத்துக்குமே தப்பு நீ தான், அம்மா செத்ததுலேருந்து எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நீ அப்பா கூட போனது தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அந்த கிளாஸ் பீஸை வச்சு ரொம்ப வந்துட்டு வயலண்ட்டாக நடந்துக்கிட்டே இருக்க ஹீரோயின் ஒரு வழியாக அந்த கிளாஸை தட்டி விட்டுட்டு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக வந்து தேம்பி அழுகிறா. ஸோ உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா தான் இருக்க, உனக்கு உடம்புக்கு எதுவும் இல்லை, உன் மனசுக்கு எதுவும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப பாசிட்டிவாக வந்து அவகிட்ட பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு கையில் ஊண்டெல்லாம் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்ருக்கா.
இருக்கா. ஸோ நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற, இதெல்லாம் பண்ணாத, அவன்கிட்டேருந்து ஏதாவது பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன், அந்த நித்தின் கிட்டேருந்து நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க, நான் அவன்கிட்ட ஒரு தடவை சொன்னால் உங்கள் தலையில் ஏறாதா, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாத்துக்குமே வந்துட்டு காரணம் ஹீரோவுடைய அம்மா தான், அவங்க பண்ணதுனால தான் நான் இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் அவங்க மட்டும்தான் காரணம், அவங்க இல்லைனா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வாயை முடிக்கிட்டு வெளியில் போய் சொல்கிறா. ஹீரோயினும் வந்துட்டு அவள் இப்போ நல்ல ஸ்டேட்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவில் இருக்கான்னு சொல்லி அங்கேருந்து எதுவும் பேச்சு கொடுக்காம கிளம்பி வெளியில் வரா. அப்போ தான் கரெக்டாக நித்தின் கிட்டேருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. ஹீரோயின் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே அந்த கால் எடுக்க, இன்றைக்கி நீ பார்த்த விஷயத்தை வெளியில் யார்கிட்டையாவது சொன்னேன்னா உனக்கும் சரி உங்கள் அக்காவுக்கும் சரி சொடக்க போடுறதுக்குள்ளே வந்துட்டு லைஃப் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுக்குறான். ஹீரோயின் அவனோட வார்னிங்லேருந்து மீண்டு வரதுக்குள்ளேயே இவன் வந்து புதுசாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் இப்போ லிவ் பண்ணிட்டு இருக்கால அந்த தனி வீட்டில் வந்துட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ரூமில் ஒரு மூளை விடாமல் எல்லா ரூம்லேயும் போயிட்டு அவன் வந்து ஏதோ டான்ஸ் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க மாதிரி எல்லாம் வீடியோ எடுத்து அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு அனுப்ப, ஹீரோயினுக்கு வந்துட்டு பயங்கர க்ரீப்பியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவன் இவ்வளோ மோசமானவன் சொல்லிட்டு அப்பாவே அங்கே கிட்டி வந்துட்டு இவளுக்கு வார்ன் பண்ணியிருப்பான்ல, அந்த வார்னிங் வந்துட்டு அவன் மண்டையில் வந்துட்டு ஒலிக்குது. அடுத்ததான் அந்த ஃபார்மசிக்கு நைட் நேரத்தில் வரான். அதே சமயத்தில் அவனோட எக்ஸ் இருக்கா இல்லையா, அந்த கம்பெனியில் ஏதாவது வந்து கோல்மால் வந்துட்டு நம்மளுக்கு டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நித்தினுக்கு தெரியாமல் அங்கே வந்து தேடிட்டு இருக்கா. ஸோ இப்போ அவள் வந்து அந்த மாதிரி தேடிட்டு இருக்கும் போது தான் நித்தின் வந்து எங்கேயோ போகிறானேன்னு சொல்லிட்டு அவள் கவனிக்கிறா. அங்கே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது இல்லீகலாக வந்து அவங்க ட்ரக்ஸ் எல்லாம் வந்து எங்கேயோ இதெல்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறா. உடனே ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறா. ஸோ நித்தினுக்கு வரதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு அவள் அதே யோசனையில் வந்துட்டு இருக்கும் போது இன்னொரு சைட்லேருந்து வரக்கூடிய நித்தின் வந்துட்டு எதாச்சியாக சந்திச்சிடுறா. ஸோ நித்தினும் வந்துட்டு அவளை பார்த்தோன்னே இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா, என்கிட்ட கூட சொல்லாமல் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் பண்ண, அதுக்கு அவளும் வந்துட்டு இல்லை ஒரு விஐபி கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஆர்டர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்னு நீ சொன்னல, அதுக்காக தான் இங்கே ஸ்டே பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம ஹீரோடைய ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறா. ஸோ இதை கேட்ட உடனே வந்துட்டு நித்தினும் நிஜமாவே அதுக்கு தான் வந்தியா அப்படின்ன உடனே ஆமாம் ஆக்சுவலாக நான் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் தெரியுமா, அவ்வளோ பெரிய கம்பெனியில் அவ்வளோ பெரிய நபரை வந்துட்டு ஈஸியாக நீ வந்து தனியாலாம் வந்து டீல் வந்துட்டு பண்ணிட்டு வந்திருக்க, ஸோ நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நித்தின் கிட்ட கேட்குறா பேச்சை மாற்றி. அதுக்கு நித்தினும் நான் என்ன பண்ணுறேங்கிற கொஸ்டின் கேட்குற ரைட்ஸ் எல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்கிறான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பையில் அவளை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்ப் வேணும். ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மெடிசன் லைனுக்கு வர்றதா இருக்கட்டும் இல்லை இந்த ஃபார்மசி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், பொன்வாலைக்கு வந்துட்டு அவ்வளோ அறிவுலாம் கிடையாது, நான் இருக்கிறதுக்கு போக தான் வந்துட்டு அவளால் கொஞ்சமாக தாக்கு பிடிக்க முடியுது, என்னை நம்பி தான் அவள் உள்ளே வந்திருக்கா, ஆனால் இப்போ என்ன கழட்டி விடணும், ஹீரோவோட கை கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அடிக்கடி சந்திக்கிறது, அவனோட ட்ரிங்க் பண்ணுறது, அவனை செடியூஸ் பண்ணுறதுன்னு ரொம்பவே வந்துட்டு அவன் பக்கமே சாஞ்சிக்கிட்டு இருக்கா, அவனை இழுக்கிறதுன்னு போராடிட்டு இருக்கா. ஸோ என்னை கழட்டி விடுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த ஃபீல்டில் வந்துட்டு சிறந்தவனாக இருக்கணும், அதுக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். இந்த மாதிரி ஹீரோ, பொன்வலை, அதுக்கப்புறம் பொன்வலையோட தங்கச்சி ஒரு டாக்டர் இருக்கா, அவங்க 3 பேரையும் நீ வந்துட்டு எனக்கு வாட்ச் பண்ணி அவங்க 3 பேரும் என்னெல்லாம் பிளான் பண்ணுறாங்க இல்லை என்னெல்லாம் வந்துட்டு மூமெண்ட்ஸ் இருக்குங்கிறத நீ எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணணும், உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவளும் உனக்காக நான் இது மட்டும் இல்லை என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளை எமோஷனலாக ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால ஹீரோயின் அவ கூடவே அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணுறா. 2 பேரும் ஒரே பெட்டில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திருக்க இதை பார்த்தா அங்கே பொன்வலை வந்துட்டு இல்லை. அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவள் எழுந்து அங்கேருந்து வெளியில் போயிருப்பா. ஹீரோயின் வந்துட்டு இப்போ அவளை காணுமேன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க போய் தேடுறா. பட் ஆனால் அவள் எங்கேயுமே இல்லை அப்படின்றத ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அவளுக்கு ஒரு விஷயம் வந்து கிளிக் ஆகுது. அதாவது அங்கே ஹீரோயின் வந்துட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பொன்வலை வந்து சொல்லியிருப்பாள்ல, நான் வந்து இந்த அளவுக்கு மாறினது என்னுடைய இந்த செய்கைகள் எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோவுடைய அம்மா தான், அவங்க இல்லைனா நான் இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த வேர்ட்ஸை ரீகால் பண்ண உடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு பயம் பயங்கரமாக வந்துட்டுருது. ஸோ வந்து அந்த பயத்தோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரா. கரெக்டாக அவன் நினச்ச மாதிரியே பொன்வலை வந்துட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெண்டு ஒரு நர்ஸ் இருக்கா இல்லையா, ஸோ அந்த நர்ஸ் பப்பை பற்றி வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்கள்ட்டலாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்கா. ஸோ ஹீரோடைய அம்மா கேபினில் யார் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்களும் தெரியல. ஆனால் நர்ஸ் பப்புக்கு இன்றைக்கி வந்துட்டு டியூட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்ப பதட்டத்தோட அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும் போது கண்ணில் பட்டுடுறா. ஹீரோவும் நீ சாயங்காலம் வந்து கிளம்பி போகிறத நானே பார்த்தேனே, இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க, அதுவும் ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னோடனே ஒரு வேலையாக வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எனக்கு இப்போ தான் வேலை முடிஞ்சது, அதனால் அம்மாவை பார்த்துட்டு ஒரு தடவை கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஹீரோயினும் வந்துட்டு இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும் போதே டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிக்கிறா. இல்லை ஹீரோட அம்மாவை ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயந்துக்கிட்டு ஹீரோவை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு லெஃப்ட் கூட வெயிட் பண்ணாமல் ஸ்டார் கேஸ் எடுத்துக்கிட்டு அவாட்டுக்கு ஓடிட்டு இருக்க. ஹீரோவும் அவள் இவ்வளோ பதறதை பார்த்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ளே பார்த்தோன்னா இங்கே பொன்வலையும் கரெக்டாக ஹீரோடைய அம்மாவுடைய ரூமுக்கு வந்துட்டு எல்லா பிரச்சனையும் ஒன்றால் தான் ஆரம்பிச்சதில்ல, என் லைஃப் இவ்வளோ மெஸ்ஸி ஆனதுக்கும் நான் இவ்வளோ வந்து எமோஷனலாக அன்ஸ்டேபிள் ஆனதுக்கும் காரணமே நீ தான், ஸோ நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்லோ எடுத்து அவங்க ஃபேஸை கவர் பண்ணி அவங்கள கொல்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸோ கரெக்டாக வந்துட்டு இங்கே ஹீரோவும் வந்துட்டு அவங்க அம்மா இருக்கக்கூடிய ஃப்ளோருக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவளை தடுத்து நிறுத்துறான். என்ன தான் நடக்குதுன்னு என்கிட்ட முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்கே ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்க உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சி விலக்கி விட்டுட்டு அவங்க அம்மாவோட ரூமுக்குள்ளே ஓடிடுறான். ஹீரோயினும் அங்கேயே கூட
கூடவே வந்துடுறா. ஸோ வந்ததுக்கப்புறம் 2 பேரும் வந்துட்டு ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த நர்ஸ் பாப் தான் வந்து நின்றுட்டுருக்கா. ஹீரோயினுக்கும் பார்த்த உடனே தான் உயிரே வருது. ஹீரோவும் என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் எதுக்கு இப்படி பதட்டப்பட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ தான் ஹீரோவும் நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்டுட்ருக்கும் போது அதுக்கு ஹீரோயின் வந்து பதில் சொல்கிறதுக்காக திணற அப்படியே அந்த ஃப்ரெண்டு நர்ஸ் தான் வந்துட்டு இப்போ ஹீரோக்காக பதில் சொல்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா. இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரோக் வர மாதிரி இருந்துச்சு, அதனால நான் தான் பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இங்கே அவங்களோட டாக்டர்னு சொல்கிற முறையில் இங்கே ஹீரோயினுக்கு கால் பண்ணேன். அதனால் அவங்க வந்து பதட்டப்பட்டு இங்கே வந்துட்டாங்க போல். நான் ரெண்டாவது அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பினேன் அவங்க நார்மலாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க பார்க்கல போல், அதான் இங்கே பயந்து போய் வந்திருக்காங்க. அப்படி தானே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோயினும் ஆமாம் அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஹீரோக்கு வந்துட்டு இவங்க 2 பேரும் சொல்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துட்டுருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் வந்த உடனே நான் தனியாக தான் பேசி ஆகணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ அவன் கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த நர்ஸ் ஹீரோயினோட கையை வந்து அவசரமாக பிடிச்சிக்கிட்டு நீ முதல்ல சத்தம் போடாமல் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அதே ரூமில் இருக்கக்கூடிய அங்கே பாத்ரூம்க்கு வந்து கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்த்தா பொன்வலை வந்துட்டு அப்படியே குறுக்கி நின்றுட்டுருக்கா. இவளுக்கு என்னாச்சு, எதுக்காக வந்துட்டு பொன்வலை இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸை கேட்க அந்த நர்ஸும் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நைட் ஷிஃப்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, ஸோ அப்போ வந்து திடீர்னு வந்துட்டு வேகமாக ஒரு சவுண்டு கேட்டுச்சு, ஹீல் சவுண்டு, இந்த சமயத்தில் யாரா கேட்குதுன்னு சொல்லிட்டு நானும் திரும்பி பார்க்குறேன், பொன்வலை போயிட்டுருக்கா, எங்கே போகிறான்னு சொல்லி சத்தம் போடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தால் ஹீரோடைய அம்மா ரூமுக்கு வெளியில் வந்து நிற்கிறா. ஸோ நான் உள்ளே போகலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே எதுக்கும் போய் தான் பார்ப்போன்ட்டு போனால் அவங்க முகத்தில் பில்லோவை வச்சு வந்து அமுக்கிட்டு இருந்தா. நான் போய் அதை தடுக்கையில் என்னை தொடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டா. ஒரு நிலையிலே இல்லை, என்னமே என்ன நினச்சா ஏது நினச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் அவளை தொடர்றதை வந்துட்டு அவளை ஏதோ ஹர்ட் பண்ண போகிறேன்னு நினச்சிக்கிட்டா போல். அதுக்கப்புறம் அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது தான் ஹீரோவோட குரல் வந்துட்டு எனக்கு கேட்டுச்சு. உடனே அவளை ரெஸ்ட் ரூமில் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒன்றையும் ஹீரோவையும் வந்து பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்ல ஹீரோயினும் அவளை பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கா. ஸோ அப்போ தான் வந்துட்டு பொன்வலை கிட்ட நம்ம ஹீரோயினும் கேட்குறா என்ன தான் பிரச்சனை உனக்கு, என்கிட்ட முழுசாக உண்மையை சொல்லிவிட்டேன், அந்த நித்தின் தானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணுறான், அவன் தானே ஹீரோவோட ஃபேமிலியை இந்த மாதிரிலாம் உன்னை டார்ச்சர் பண்ண வைக்கிறான், அவன் கிட்டேருந்து விலகி வந்துடுறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், என் விஷயத்தில் தலையிடாத, அவனை பற்றி திரும்ப பேசாதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் சொன்ன மாதிரி நீ வந்துட்டு மரியாதை கேட்டுக்கோ, உட அம்மாவை நீயே கொண்டுடு, அப்படி இல்லைனா அடுத்த முறை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோயினும் தன்னோட அக்கா ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கான்னு சொல்லி நினச்சி அழுதுட்டுருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ நித்தின் கிட்ட பேசினதுக்கப்புறம் அவனுடைய அந்த எக்ஸ் இருக்கால ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஸோ அந்த மெடிக்கல் கம்பெனியில் இப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதா இருக்க, அதுக்காக எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்கஷனுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதை பற்றியே ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு நான் ஆல்ரெடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சுட்டேன், கொடுங்க சைன் போட்டு தரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சைன் போட்டு டீலிங் வந்து எல்லாமே செட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே அவங்க நித்தின் வந்துட்டு ஃபோன் மூலமாக கேட்டுட்ருக்கான். அதனால தான் இவங்க 2 பேரும் வந்துட்டு இந்த டீலிங்கை மட்டும் பற்றி பேசிக்கிறாங்க. இப்போ நித்தின் வந்துட்டு இந்த அளவுக்கு கேட்டதுக்கப்புறமா அந்த எக்ஸ் வந்து ஃபோன் காலை கட் பண்ணி விட்டுடுறா. ஸோ இப்போ நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா பேசுகிறான். ஸோ இப்போ இங்கே ஃபோன் கால் இருக்கிறது நீ வர்றது எல்லாத்தையும் பார்த்தா நித்தின் வந்துட்டு நம்ம பிளான் படி நான் உன்னை நம்பிட்டான் போல், அதனால் எல்லாமே நம்ம போக்கில் போகிறதுன்னு நினைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த எக்ஸும் எல்லாமே பக்காவாக போயிட்டு தான் இருக்குது, அப்படி இருக்கும்போது நான் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம பிளான் படி தான் எல்லாமே நடக்க போகுது. ஸோ எங்கள் அப்பா கிட்ட நித்தின் என்ன சொல்லி எல்லா சொத்தையும் வந்துட்டு எங்கள் பொன்வலை பேரில் எழுத வச்சான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் பொன்வலையும் இவனும் சேர்ந்து அந்த மெடிக்கல் கம்பெனி ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியணும். அதே மாதிரி பொன்வலைக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டு நித்தின் வந்து மேலே இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்கிறதும் நம்மளுக்கு தெரியணும். இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் நடிச்சு தான் ஆகணும்னு உடனே அதுக்கு அந்த எக்ஸோ நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லாமே பண்ணுவேன், என்ன பண்ணணும்னு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. கூடவே வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோயினை அப்புறம் இவனை பொன்வலையெல்லாம் வாட்ச் பண்ண சொல்லி நித்தின் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஹீரோவுடைய அம்மாவை வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக அவங்க அம்மாவுடைய பர்சனல் டாக்டர் இருக்காருல்ல அவர் வந்து செக் பண்ணுறாரு. ஸோ பண்ணிவிட்டு அவர் எல்லாமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரத்தில் எழுந்து நடக்கிறதுலாம் கஷ்டம்தான், பட் ஆனால் வந்துட்டு அது கண்டிப்பாக பாசிபிளான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயினும் இந்த மாதிரி ஹீரோடைய அம்மாவுக்கு எத்தனை நாளாக நீங்கள் வந்து ப்ரைவேட் டாக்டராக இருந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கும் போது அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் வந்து இவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருக்கேன், பட் நடுவில் வந்து அவங்களுக்கு ஒரு அப்பெண்டிக்ஸ் சர்ஜரி ஒன்று பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கு வந்து அந்த சர்ஜரி வந்து நான் கடைசியில் பண்ண முடியாமல் அவங்களோட ஹஸ்பண்டே வந்து கம்பல் பண்ணி பண்ண வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக நான் வந்து வேறு ஒரு ஆக்சிடென்ட்டான ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டியது, பட் சர்ஜரியில் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு பிளட் லாஸ்னால. அப்போ வந்து அந்த பொண்ணு உடஞ்சி போயிட்டா, ஸ்கூல் பொண்ணு தான், பாவம் குட்டி பிள்ளை, அந்த பிள்ளை இப்போ எப்படி இருக்கா என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறத்துலேருந்து என் மனசில் ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு வந்து நான் சர்ஜரிஸ் வந்துட்டு அவ்வளோவா பண்ணுறதும் கிடையாது அப்படிங்கிற விளக்கத்தெல்லாம்
விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோயின் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் டாக்டர், அந்த குட்டி பொண்ணுக்காக நீங்கள் கில்ட்டியாலாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு டாக்டராக பண்ண முடிஞ்சது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு. ஸோ இதுக்கு மேலே அந்த கில்ட்டோட வாழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ இப்போ வந்துட்டு அவள் கிளம்பி போன உடனே இந்த டாக்டர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறாரு, ஆரம்பத்தில் வந்துட்டு இந்த பொண்ணை பார்த்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு, இந்த மாதிரி பொன்வலையோட தங்கச்சியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் அம்மாவை பார்த்துக்கறனால தான் உங்கள் அம்மாவோட கண்டிஷன் வந்துட்டு இவ்வளோ தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக தான் தெரியுறா, பொன்வலையை மாதிரி கிடையாது. ஸோ அவளுக்கும் இவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இவளை வந்து இதுக்கு முன்னாடி நான் சந்தேகப்பட்டதுக்கே வந்து கொஞ்சம் வருத்தப்படுறேன். நீ அந்த தப்பை பண்ணிடாத, இந்த பொண்ணு ரொம்ப நம்பிக்கையான பொண்ணு அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சு பார்க்குறான். அது மட்டும் இல்லாமல் நித்தினோட எக்ஸ் வந்து சொன்னா இல்லையா, நித்தினுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு பிடிக்கலங்கிறது நல்லா தெரிஞ்சு போயிடுது. ஸோ அவங்க பிளானில் இவ கிடையாது அப்படிங்கிறது இப்போ தான் வந்து முதல்ல ரியலைஸ் பண்ணுறான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு அவகிட்ட கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஃபவுண்டேஷனுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது, எல்லாத்தையும் நீ வந்துட்டு வாசித்து பார்த்துட்டு அதில் உன்னுடைய ஒப்பீனியன் என்னங்கிறது என்கிட்ட சொல்லணுன்னே ஹீரோயின் வந்துட்டு நான் உங்கள் அம்மாவுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக தானே ஒத்துக்கிட்டேன், இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறா. நான் உனக்கு சாக்ஸே கொடுக்கல, உனக்கு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணுமா, இந்த கிளிப் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை கம்பல் பண்ணிவிட்டு, நான் படின்னு சொன்னால் நீ மறக்காமல் படிச்சு தான் ஆகணும், ஒரு விஷயத்தை நான் செய்யன்னு சொன்னால் நீ செஞ்சு தான் ஆகணும், நானா எப்போ வந்துட்டு உன்னை என் பிடியிலேருந்து விளக்குறனோ அது வரைக்கும் நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும், உனக்கு எப்போவுமே ஒரு சாய்ஸ் ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுக்காக அவங்க அம்மாவை அன்னைக்கு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு பத்திரி அடிச்சுட்டு வந்திருப்பான்றது அதில் வந்து ஒரு லாஜிக் இடிக்கிற மாதிரியே அவனுக்கு இருந்துட்டுருக்கு. அதனால என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி டீம் கிட்ட ஃபுட்டேஜ் வாங்கி பார்க்குறான். ஸோ அந்த கேபினுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஹால்வேயில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டேஜ் வந்து அவனுக்கு எடுத்து தராங்க. அதில் பார்த்தோன்னா பொன்வலை வந்துட்டு அவங்க அம்மாவுடைய ரூம்குள்ளே என்ட்ரு ஆகியிருப்பா. பொன்வலை போகிறத பார்த்துக்கிட்டு பின்னாடியே நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் பப்பும் வந்துட்டு போயிருப்பா. அதுக்கு பிறகு தான் கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் பதட்டப்பட்டு அங்கே ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்ருக்கான் இல்லையா. அதுக்கு பிறகு அங்கே கொஞ்ச நேரம் கழித்து வந்துட்டு ஹீரோ முதல்ல வெளியில் வந்திருக்கான். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா ஹீரோயின் வந்து கைத்தாங்களா பொன்வலையை வந்துட்டு வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறான். பொன்வலை வந்துட்டு அங்கே உள்ளே வந்திருக்கனால தான் ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அதாவது ஹீரோக்கு தெரியாமல் அவங்க அம்மாவோட ரூம்லேருந்து பொன்வலையை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல. அதனால் அவங்க அம்மாவோட ரூமுக்கு வந்துட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் ஒரு கேமரா வந்துட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது வந்து லைவாக அவனோட ஃபோனில் வந்து ரீடிங்ஸ் வந்துட்டு வர மாதிரி செட் பண்ணி வச்சிடறான். இது வந்து முன்னாடி நடந்திருக்கு, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டுக்கு முன்னாடி வந்துட்டு இவன் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ திரும்ப ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட வேணும்னே வம்பிழுக்கிறதுக்காக போகிறான். படித்து முடிச்சிட்டியா, அந்த டாக்குமெண்ட்ஸில் உனக்கு ஏதாவது வந்து ஒப்பீனியன் இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, நான் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஒன் வேர்ட்லேயே வந்து பதில் சொல்லி கட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி வந்துட்டு அவன் நோண்டி மாற்றி அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் இப்போ உனக்கு என்ன தான் வேணும், எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, ஒன்றும் இல்லையே சீக்கிரம் படி, எனக்கு வந்து ஃபீட்பேக் வேணும் அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். டாக்குமெண்ட்டில் இப்போ ஃபவுண்டேஷன் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை மீட் பண்ணக்கூடிய ஒரு பழைய ஊரில் இருந்திருக்கும். ஸோ அந்த பாஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட மெமரிஸ் அப்படியே போகுது. அதில் என்னென்னா ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய அக்காவுடைய அஃபேர் தெரிஞ்சதுக்கப்புறமா அந்த டாக்டர் கிட்ட, அதாவது ஹீரோவுடைய அப்பா கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாள்ல, அதனால அங்கே வந்து ஒர்க் பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி வந்திருக்கா. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஹீரோடைய அப்பா கால் பண்ணிவிட்டு நீ இங்கே தானே ஒர்க் பண்ண வரேன்னு ஆசைப்பட்ட, ஸோ வா உனக்காக ஒரு பொசிஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னோடனே அவள் அதை மறுத்துடுறா, அவாய்ட் பண்ணிடுறா, ரொம்ப மன்னிப்பு கேட்டதாகவும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவளோட உழைப்பில் வந்துட்டு வேலைக்கு வரலான்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்க அவங்களும் வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எல்லாமும் ஓகே, ரெஸ்யூம் எல்லாம் செக் பண்ணியாச்சு, ஸோ ஹாஸ்பிட்டலில் சுற்றி காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் அங்கே வந்து நம்ம ஹீரோவை சந்திக்கிறா. ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட தான் ஃபோனில் வந்து அந்த சமயத்தில் கட்டிகிட்டு இருக்கான், உங்கள் மிஸ்ட்ரஸை விட்டுட்டு வர முடியாதுன்னா என்னாலையும் திரும்ப ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிறதுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அங்கே ஹீரோ வந்து கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோடைய பேரை வந்துட்டு முணங்குறா. அதை பார்த்த உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்சனும் உங்களுக்கு அவனை ஏற்கனவே தெரியுமா, அவர் கூட தான் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காரு, கார்பரேஷன் டீமில் வந்துட்டு அவர் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினும் இவனையும் அவனோட ஃபேமிலியை அவாய்ட் பண்ணுறதுக்காக தானே இங்கே வந்தோம், இப்போயும் இதே மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ அவங்க வந்து ஏன்னு சொல்லி கேட்க அவங்க வந்து பர்சனல் ரீசனால் வரல அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ முதல்ல சந்திச்ச அந்த இடத்துல போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாத்தையும் போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அங்கே கரெக்டாக அவளை வந்துடுறான். ஸோ ஹீரோ வந்துட்டு ஹீரோயினும் இப்போ அதுக்கு முன்னாடி 2-3 தடவை பேசியிருக்காங்க. ஸோ ஹீரோக்கு வந்துட்டு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவளை பார்த்த உடனே அவளோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான், அவன் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினும் வந்துட்டு அவன் கூப்பிட்றது தெரியுது, அவன் யார் கூப்பிட்றான்னு திரும்பி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஆனாலும் வந்துட்டு அவனை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக அவன் கூப்பிட்றது கேட்காத மாதிரி வந்துட்டு அங்கேருந்து சீக்கிரமாக வந்து நடைய கட்டிட்டு கிளம்பிடுறா. ஹீரோ வந்துட்டு இவளுக்கு நான் கூப்பிட்டது கேட்குதா கேட்கலையா, இவ்வளோ கத்திட்டு இருக்கேன், இவளோட பேசாமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே
தனியாக நின்று புலம்பிட்டு இருக்கான். ஸோ இதே மெமரிஸை தான் வந்து இப்போ நம்ம ஹீரோவும் ரீகால் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவன்கிட்டேருந்து அப்போ தான் அவனுக்கு கால் வருது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் கோத்ரூ பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் எப்போ வந்துட்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்ருக்கும் போது நம்ம ஹீரோவும் இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை, எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது, முடிக்க வேண்டியது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும், காலையில் அப்போ தான் சீக்கிரம் எழுந்து என்னால் கார் எடுத்துகிட்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்க முடியும், நம்ம வந்து ஸ்பாட்டு கிளம்பி போகணும் அப்படின்னோடனே என்ன ஸ்பாட்டு என்கிட்ட நீ ஒன்றுமே சொல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல, கிளம்பி காலையில் ரெடியாரு, நம்ம வந்து காரில் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் எதுவுமே சொல்லாமல் இஷ்டத்துக்கு கூப்பிட்டுருக்க அப்படின்னோடனே இது இந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் தேவை, அதனால தான் கூப்பிட்றேன், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவை பற்றி நீ கவலைப்படாத, எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக அவங்களுடைய டாக்டரே வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க, பத்தாததுக்கு எங்கள் நர்ஸும் வந்துட்டு நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணி விட்டுடுறான். அதனால் ஹீரோ சொன்ன டயத்தில் ஹீரோயின் வந்துட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கையில் தான் கரெக்டாக ஹீரோ வந்துட்டு உள்ளே என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அவனை பார்த்த உடனே வந்துட்டு ஷாக்கில் வந்து கேட்குறா, என்ன நீ மட்டும் வர, மற்ற டாக்டர்ஸ் எங்கே, அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கேப் இல்லாமல் உன்னோட கேப் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கையில் நான் இப்போ சொன்னேன் ஹாஸ்பிட்டல் கேப் வருதுன்னு சொல்லிட்டு, சும்மா கேள்வியெல்லாம் கேட்காத, கிளம்பி வான்னு சொன்னால் வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறான். மற்றவங்களாம் எங்கே முதல்ல பதில் சொல்லணும். உடனே மற்றவங்க இதுக்கு இங்கே வராங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே மீட் பண்ணுவாங்க, நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டாயப்படுத்தி அங்கிறது கூட்டிகிட்டு போயிட்டு அவளும் இவங்க கூட சண்டை போட்டு வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கிளம்பிடுறா. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தோன்னா இந்த பக்கம் பொன்மலைக்கு வந்துட்டு அங்கே வெப்பில் வந்துட்டு நியூஸ் பார்த்துட்ருக்கல, அதில் வந்து ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க போயிருக்கக்கூடிய அந்த லொக்கேஷனில் நிறைய மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வந்துட்டு நல்லபடியாக அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாசிக்க அவளுக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு கற்றுன்னு கத்திட்டு இருக்கா. இதோட இந்த பாட்டு முடியுது.